மிக புகழ் வாய்ந்த நடிகை. இந்திய அளவில் பேன் இண்டியா ஸ்டார்னு சொல்லலாம். திடீர்னு மிகப்பெரிய புகழ் உங்களுக்கு கிடச்சி போச்சு. உலக அளவில் இவங்களுக்கான ரசிகர் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நடிகை தான் ராஷ்மிகா மந்தனா. இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் காட்டப்பட்டிருக்கு. மிதுன லக்னம்னாலே மிக சிறப்பான ஒரு லக்னம்னு சொல்லலாம். அந்த லக்னத்துக்கு அதிபதியான புதன் ஜாதகத்தில் இப்போ 11ஆம் இடமான மேஷராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. மிதுன லக்னத்துக்கு அதிபதியான புதன் ஒரு புத்திசாலித்தனம், தகவல் தொடர்பு எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் அப்படின்னு சொல்லலாம். இவர் 11ஆம் இடத்துல இருப்பதனால இவர் ராஷ்மிகா மந்தனா தனது பேச்சின் மூலமே பெரும் புகழையும் வருமானத்தையும் ஈட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். 11வது இடம் அப்படின்னு சொல்லுது நண்பர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி இங்கே இருப்பதால் இவருடைய பெரிய மனிதர்களின் நட்பு, திரையுலகின் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவும் எப்போதும் இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது தனலாப யோகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டத்தின் மூலம் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய அமைவு இந்த ஜாதக அமைவு அப்படின்னு சொல்லலாம். புதன் மேஷராசியில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் வீடான மேஷத்தில் புதன் இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் மிக வேகமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மிக வேகமாக எடுப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு பேச்சையும் வெளிப்படையாக பேசுவாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெளிப்படையான பேச்சுக்கள் அவங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் இந்த தொடர்பு புதனுக்கு ஏற்படுது. அதனால் என்னென்னா ஆளுமை திறனும் மிகவும் ஈர்க்கக்கூடிய உடல் அமைப்பும் கொண்டவங்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்பான நடிப்புக்கு புதன் செவ்வாய் தொடர்பு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால தொடர் வெற்றியும் மக்கள் மத்தியில் ஒரு நேஷ்னல் க்ரஷ் அப்படிங்கிற நிலைமைக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ லக்னாதிபதிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்குன்னு நார்மலாக பார்த்திங்கன்னா 10ஆம் தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாம்பு இருந்தால் கூட ஒரு விசேஷம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் அமைந்திருக்கு. அது ஒரு சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். சூரியன், செவ்வாய், சனி, கேது அப்படின்னு சொல்லி 4 கிரகங்கள் மீனராசியில் அமைஞ்சிருக்கு. 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துல சூரியன் வலுவாக இருப்பதுனால அதிகாரம், புகழ் மற்றும் திரைத்துறையில் அவங்க செய்யக்கூடிய துறையில் வேலை செய்யக்கூடிய துறையில் ஆளுமை திறன் கொண்டவராக திகழ்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோக பலம் உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானத்தில் சனீஸ்வரனும் இருக்கார் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். சூரியன், சனி கொஞ்சம் பகை நிலை தான். அதோட கேது வேறு அமர்ந்திருக்காரு. அதனால் தொழில் ரீதியான சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இது ஒரு சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கார். ரிஷபராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்திருப்பது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். கலைத்துறையில் பெரிய வெற்றியும் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் வெளிநாடுகளில் புகழும் இந்த அமைவு தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. 7ஆம் வீட்டில் குரு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்களுக்கு வாழ்க்கை எந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தை வச்சு தான் சொல்லணும். இந்த களத்திரஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதனால இவங்களுடைய வாழ்க்கை துணை மிக உயர்ந்த நிலையில் அறிவாற்றல் உடையவராக, நல்ல செல்வ வளம் உடையவராக அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படின்னு இந்த ஜாதக அமைவு தெரியுது. 5ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த 5ஆம் அதிபதி வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்காரு. அதுவும் ஒரு சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன்
12ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் மற்றும் 7ஆம் அதிபதி குரு ஆகியோர் நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் காட்டப்படுது. வரக்கூடிய கணவர் மிக வசதி வாய்ந்த குடும்பத்தை சார்ந்தவராகவும் அறிவு மிக்கவராகவும் பண்புள்ளவராகவும் காட்டப்படுது. இந்த 7ஆம் வீட்டை யார் யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். 7ஆம் வீட்டை சனீஸ்வரன் பார்க்குறாரு, அதாவது களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எப்போதுமே 7ஆம் வீட்டை யார் யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சனி செவ்வாயோடைய பார்வைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால அதில் கூட சில சிக்கல்கள் அந்த 7ஆம் வீடு களத்திரஸ்தானம் தொடர்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அவங்களுடைய நல்ல நிலைகள் மற்ற நல்ல கிரகங்களின் நல்ல நிலைகள் காரணமாக இந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் பல நன்மையான அமைவுகளை கொண்டு இந்த ஜாதகம்தான். அது முதல்ல லக்னாதிபதி மிகச்சிறப்பாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஜீவனஸ்தானத்தில் கூட்டு கிரக சேர்க்கை அமைந்திருக்கு. அங்கே சில சிக்கல்கள் காணப்பட்டாலும் அவையும் சரியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்காரு, அதுவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அதுவும் ஒரு சிறப்பான அமைவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அதுவும் ஒரு மிகச்சிறந்த அமைவு. இதுபோல் இந்த ஜாதகத்தில் எல்லாமே ஒரு சிறப்பான அமைவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 2ஆம் வீடான கடகத்திற்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியானவர் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு மிகச்சிறந்த யோக பலனை அவங்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 5ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டிலேயே பலம் பெற்று அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். இப்படி பல நன்மைகள் இந்த ஜாதகத்தில் காணப்படுது. அதனால் இவங்களுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையும் நல்ல செல்வ செழிப்பும் அதே போல் நல்ல குடும்ப வாழ்க்கையும் சில சிக்கல்களும் அமைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருது. இந்த 7ஆம் இடத்துல குரு அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோக நிலை தான். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு அவ்வளோ சாதகமாக செயல்படுவாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். மிதுனத்தை பொறுத்தவரை புதன் அப்படின்னு சொன்னாலே குருவுக்கு ஆகாது. இருந்தாலும் பொதுவாக சொல்லுவாங்க குரு லக்னத்தை பார்ப்பது மிகச்சிறந்த யோக பலம். மனதளவிலும் உடலளவிலும் மிக வலிமையோடு அவங்க செயல்படுவாங்க குருவினால் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய நன்மைகள் கொண்ட இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இது போன்ற சிறப்பான ஜாதக பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.